இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குனிங்கனாலே பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா கூட. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி வரும். வேகும் போது நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம இன்றைக்கி கிரேவியாக தான் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு ஒரு டைம் திரும்பவும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு மேலே சிக்கன் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. சிக்கனுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். அதனால பெப்பர் நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும், காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கரம் மசால் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிங்கனாலே போதும். நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்